தமிழ்நாட்டின் மண்ணில் பிறந்த இந்த வெள்ளை வீரன் ஒரு காலத்தில் போர்க்களத்தில் குதிரைப்படையை வீழ்த்தியதென்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், நம்பிதான் ஆக வேண்டும். 18ஆம் நூற்றாண்டு போர் வெடித்துக் கொண்டிருந்த காலம். மனிதர்களுடன் சேர்ந்து போராடிய ஒரு விசுவாச வீரனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவிலே. வணக்கம் மக்களே, இது 60 நாட்கள் 60 உண்மைகள் ராஜபாளையம் நாய்கள் பற்றி டே 10. ராஜபாளையம் நாயின் வரலாறு 18ஆம் நூற்றாண்டு வரை நீள்கிறது. இது நாயக்கர் வம்சத்தின் மூலம் தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டது. அதன் விசுவாசம் மற்றும் வேட்டையாடும் திறன்களுக்காக அறியப்பட்ட இந்த இனம் முதன்மையாக விவசாய நிலங்கள், கால்நடைகள் மற்றும் பண்ணை வீடுகளை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டது. பாளையக்காரர் போர்கள் 1799 முதல் 1805 வரை மற்றும் கர்நாடகப் போர்கள், அதாவது கார்னாட்டிக் வார்ஸ் ஆகியவற்றின் போது இராஜபாளையம் நாய்கள் போர் நாய்களாக பயன்படுத்தப்பட்டு எதிரி குதிரைப்படைகளை தாக்கியதோடு அவற்றை கையாண்டவர்களையும் பாதுகாத்தன. திப்பு சுல்தான் மற்றும் மைசூரின் ஆட்சியாளர்கள் இந்த நாய்களை எண்ணற்ற அளவில் வைத்திருந்தனர். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நாய்களை நீங்கள் வளர்க்க விருப்பப்பட்டால் நிலவ் ஆரோரா பக்கத்தை பின்தொடரவும்.